சேலம்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திபன் நபர் ஒரு சீனியர் மோஸ்ட் மெம்பர் இன் தாவைக்கா. அந்த கட்சியில வந்து ஒரு சீனியர் ஏஜ்லயும் சரி பிளஸ் அரசியல் வாழ்க்கையிலும் சரி நல்ல ஒரு ஓரளவுக்கு சீனியர் மோஸ்ட் பர்சன், கொஞ்சம் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர். அவருக்கான வாய்ப்புகள் மக்கள் கையில் தான் இருக்கு. குளச்சல் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிரேம்ற நபர் போட்டிடுறாரு. இந்த குளச்சல் தொகுதியும் சரி தளி தொகுதியும் சரி இந்த ரெண்டு தொகுதியும் வந்து அந்த பெட்ல பெரும் பேசும் பொருளா இருக்கு. இந்த இடத்துல யாருக்குன்ற ப்ரெடிக்ஷன் வந்து யாரால யுகி கூட முடியாது. ஏன்னால் கடைசி நேரத்தில் யார் அதிக பணம் தருவார்களோ அவர்கள் வந்து வெற்றி பெறுவார் என்பது உண்மை. இந்த தொகுதி அரியலூர், அடுத்தபடியா திருச்சி அரியலூர் சிவகுமார் நபர் போட்டிடுறாரு. திருச்சி தஞ்சாவூர் இந்த பெல்ட்ல வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு கோட்டையா மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த முறை முக்கிய நேரு அவர்களே வந்து அந்த பெல்ட்ல தோப்பாரு அப்படி. ஏன்னா அதுக்கான தோக்கிறதுக்கான வேலைகள் அவர் கூட இருக்க அன்பில் மகேஷ் போன்ற நல்ல ஒரு நபர்கள் செஞ்சு கொண்டிருக்காங்கன்றத நமக்கு கண் கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு வந்து ஊழல் வழக்கு அந்த வழக்கு இந்த வழக்கு நேரு பேசப்படுறாருன்னா அது காரணம் வந்து எதிர்கட்சியோ ஏன கட்சிகளோ கிடையாது, அவர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் காரணம்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தபடியா விருகம்பாக்கம் சபரிநாதன் நபர் போட்டியிடுறத பார்க்க முடியுது. விருகம்பாக்கம் ஆல்ரெடி வந்து நம்ம லாஸ்ட் 3 days முன்னாடி ஒரு காணொலியில போட்டிருந்தேன். விருகை விஎன் ரவியை டிஃபீட் பண்றது கனவு நினைச்சாலும் முடியாது. ஆனாலும் அது தமிழிசை கேட்டுட்டு இருக்காங்க அந்த தொகுதின்னு சொல்றாங்க. சப்போஸ் தமிழிசை கொடுத்தா டெபாசிட் பண்ற அந்த அம்மா வாங்குவாங்க. நான் பதிவு பண்ணேன், திருப்பி அந்த விஷயத்தை பதிவு பண்றேன். ஆனால் இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு கண்டிப்பா அதிமுக வந்து தமிழிசை கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். விருகை விஎன் ரவி நின்னார்னா ஷியோர் ஷார்ட்டா வின் பண்ணுவாரு. நம்ம சபரிநாதன் தாவைக்கா வேட்பாளருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தஞ்சாவூர் சரவணன்ற நபர் போட்டிடுறார். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கோட்டை முதலே பதிவு பண்ண இந்த சரவணன்ற நபருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா உள்ளபடியே ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும். ஸ்ரீரங்கம் இங்க கூப்பா கிருஷ்ணன்ற நபர் போட்டிடுறாரு. ஒரு நல்ல மனிதர், கொஞ்சம் நியாயத்தன்மையா சில விஷயங்கள் பேசுற மாதிரி பேசுவார். நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கூட செயல்பாடுகள் மக்களா ஜெல் ஆயிட்டு இருக்குது. அவரோட அந்த ஏஜுக்கும் அந்த பக்குவத்தோட பேசக்கூடிய அணுகுமுறை வந்து கூப்பா கிருஷ்ணன் கிட்ட இருக்கு. உள்ளபடியே வாழ்த்துக்கள் கிருஷ்ணன் அவர்களே. அடுத்தபடியா கோவை வடக்கு சம்பத்குமார். இந்த கோவை வடக்கு தான் இப்போ வந்து திமுகல வந்து கண்டிப்பா யாருன்னா தோக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. அதிமுக சார்பா வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் அந்த தொகுதி கேட்கறதா பார்க்க முடியுது. இப்போ இருக்க வேட்பாளர் கோவை தெற்குக்கு மூவ் ஆறாரா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் மேக்சிமம் இந்த மாசம் 22ஆம் தேதிக்குள்ள கன்ஃபார்ம் ஆயிடும் சொல்லப்படுது. கோவை வடக்கு சம்பத்குமாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளபடியே 50% கம்மி தான் சொல்லலாம். கரூர் இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் திமுக எப்படி இருந்தாலும் இந்த கரூர் தொகுதியை ஒயிட் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறது. அதே ஒரு நோக்கத்துல தான் நம்ம அதிமுக டீமா செயல்படுறாங்க. இந்த கரூர் தொகுதியில மதியழகன் நபர் தாவேகா சார்பா போட்டிடுறாரு. இவருக்கான வெற்றி வாய்ப்பு உள்ளபடியே கொஞ்சம் கடினம் என்று சொல்லலாம். ஈரோடு கிழக்கு பொறுத்த வரைக்கும் பாலாஜி நபர் தாவேகா சார்பா போட்டிடுறாரு. ஈரோடு கிழக்கு இந்த முறை அதிமுக கையில் தான் இருக்கும் என்று ஆணித்தரமாக சொல்லப்படுது. ஆனாலும் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வந்து விடாபடியா வந்து ஈரோடு சேலம் பெல்ட் டோட்டல் கொங்கு பெல்ட்டை வந்து நான் வந்து விஜய் அவர்களுக்கு வெற்றி சமர்ப்பிப்பேன் அப்படின்ற வார்த்தையை இவர் நம்ம செங்கோட்டையன் சொன்னதை பார்த்தோம். என்னதான் வந்து உடம்பு ஃபுல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு மண்ணில் போறனாலும் ஒட்டுறதான் ஒட்டும் செங்கோட்டையன் அவர்களே. ஸோ நீங்க உங்களோட முயற்சி எடுக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல, நீங்க சீனியர் மோஸ்ட் பர்சன் கட்சி விட்டு போனதே உங்களுக்கு இழப்பு, 2வது கட்சிக்கும் இழப்பு என்று ஒரு பக்கம் சொன்னாலும் கூட நீங்க அங்க போய் உங்களுக்கு போதுமான அளவு உங்களுக்கு மரியாதை கிடைக்கப்படவில்லை என்றதை நீங்க சில இடத்துல சொன்னது இன்னைக்கு அரசியல் பொறுத்தால எல்லா இடத்துலயும் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ உங்களுடைய அந்த இன்வால்மெண்டோட ஈரோடு கிழக்க கைப்பற்றுவீங்களா பார்த்தா சத்தியமா வந்து முடியாதுன்றது சொல்லப்படுவோம். திருச்செங்கோடு இதுவும் முக்கியமான ஒரு ஏரியா. இந்த திருச்செங்கோடு பொறுத்த வரைக்கும் அருண்ராஜ் நம்ம எல்லாருக்கும் பரிட்சமான நபர். IRS இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து கட்சியில் ஜாயின் பண்ண நபர். ஸோ அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு, அவருக்குன்னு ஒரு டெக்கோரம் டீம் ஆஃப் மெம்பர்ஸ் அவருக்கு இருக்காங்க. நல்ல படித்த நபரும் கூட. அவருக்கு படித்த நபர்கள் அந்த இடத்துல இப்பவே ஆல்ரெடி இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கடந்த 3 மாசமா பார்க்க முடியுது. அருண்ராஜோட சோசியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், அங்க மக்களோடு பயணிக்கக்கூடிய சில தாவாய்க்க தொண்டர்கள் ஆகட்டும், அருண்ராஜை எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிட்டாங்க. ஓரளஸ் ஒரு படிச்ச வட்டாரங்கள் 32 விழுக்காடு படித்த நபர்களோடு நல்ல ரீச் ஆயிட்டார். இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஒரு அருண்ராஜோட டீம் கையெடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க பதிவு பண்ணி ஆகணும் மக்களோட புரிதலுக்காக. அவங்க சொன்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் வந்து யாரெல்லாம் சொந்த வீட்டுல இருக்கீங்களோ அந்த சொந்த வீட்டுல இருக்கீங்கன்னு உண்மையில யாருக்கு மனசாட்சி படி சொல்லுங்க, யாருக்கு ஓட்டு போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சொத்து வரி ஏறிச்சோ அதுக்கு முக்கிய காரணம் மூல காரணம் திமுக. அப்படி இருக்கும் தருவாயில்ல சொந்த வீடு வச்சிருக்கோம் எவனாச்சும் போய் திரும்ப ஓட்டு போட்டா அவனோட முட்டாள் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த மக்கள் முன்னாடி அந்த திருச்செங்கோடு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தான். அது யார் பாத்தீங்கன்னா இந்த குரூப், அருண்ராஜ் அவர்கள் குரூப். இது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். அருண்ராஜ் அவர்கள் முன்னெடுத்த இந்த ஒரு கருத்தை மனதார வரவேற்கிறேன். அடுத்தபடியா பாபநாசம் இந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அசாருதீன் என்ற நபர் வந்து போட்டிடுறாரு. கிரீட் பேர் அசாருதீன் இல்ல, இவர் தமிழ்நாட்டில் இருக்க அசாருதீன். இவருக்கான வெற்றி வாய்க்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாபநாசம் இட்ஸ் டஃப் கான்ஸ்டிடுவன்சி. எனிவே அசாருதீன் அவர்கள் வாழ்த்துக்கள். திருக்கோவிலூர் பழனி பாலாஜி என்ற நபர் போட்டிடுறாரு. திருக்கோவிலூர் தொகுதியில வந்து அதிமுக
பாஜக சார்பா ஒருத்தர் போட்டியிடும் எதிர்பார்க்கறாங்க அதிமுக இருந்து. பாஜக வந்து எங்களுக்கு வேணா நீங்களே எடுத்துக்கோங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு பார்க்க முடியுது. திமுக சார்பா இந்த திருக்கோவிலூர் தொகுதியில வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கும் கம்மி தான். ஆனா பரணி பாலாஜி டீம் கரெக்டா இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. டி நகர் முக்கியமான தொகுதி. இந்த டி நகரை பத்தி நான் நிறைய தடவை நிறைய இடத்துல நிறைய மேடைகளிலும் சரி நிறைய ஊடகங்களிலும் சரி தொடர்ச்சியா பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். டி நகர்ல அதிமுக சார்ந்த சத்யா அவர்கள் நின்னால் கண்டிப்பா அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு. அவரை எதிர்த்து அதற்குள்ள லாஸ்ட் டைம் கருணாநிதி அவர் நின்று 139 வாக்குல வித்தியாசத்தை வின் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. இந்த முறை அந்த இடத்தில் துணை முதல்வர் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. எந்த அளவில் உண்மைன்னு தெரியல. சோ அப்படி நிற்கும் போது இந்த கட்சியை சேர்ந்த தாவக கட்சியை சேர்ந்த திரு புசி ஆனந்த் அவர்கள் நிக்கிறதா சொல்லப்படுது. புசி ஆனந்த் நின்னார்னா இவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்ன்றது அந்த இறைவன் கையில் தான் இருக்குது. அடுத்தபடியா இன்னொரு முக்கியமான தொகுதி தமிழகத்துல வில்லிவாக்கம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து நிக்க போறதா பேசப்படுது. ஏனென்றால் ஏற்கனவே அந்த பூக்கடை குமார்னு ஒரு நபர் ஒரு சகோதரர் இருந்தார். அவர் தான் நிப்பார் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப பார்த்தா திடீர்னு இங்க ஆதவ் அர்ஜுனா நிக்கிறான்னு சொல்லி பேச்சு. ஏனென்றால் அந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்கு. திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இல்ல. வெற்றி அழகுன்ற கேண்டிடேட் 2021 செலக்ட் ஆகி திமுக சார்பா இருந்துட்டு இருக்காரு. அவர் மக்களோட டிராவல் ஆகாத ஒரு ரீசன் ஒண்ணு. ரெண்டாவது அதே கட்சியில வந்து நிறைய எனக்கு தெரிஞ்ச நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கூபி ஜெயின் கவுன்சிலர் சேர்மன் அவரு, அப்புறம் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு நபர். இவங்க எல்லாம் ஈஸி அப்ரோச். கூபி ஜெயின் அவர்கள் வந்து கவுன்சிலர் இருந்தாலும் கூட எந்தெந்த நேரத்தில் மக்கள் தேவையான விஷயம் உடனே அட்டன் பண்றாரு. அதுல மாற்று கருத்து. ஆனா கோபாலகிருஷ்ணன் நபர் என்னதான் ஆளுங்கட்சியா இருந்தா கூட தான் சொந்த செலவுல சொந்த காசை சூனியம் வச்சுக்கிற மாதிரி அவ்வளவு விஷயங்கள் எடுத்து மக்களுக்காக செய்யறாரு. நிறைய நல்லதும் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி நேர்மையான நபர் ஒருத்தர் இருக்காரு அந்த கட்சியில அந்த தொகுதியில சிக்கோ சேகர் சொல்லிட்டு நேர்மைக்கு வாய்ப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். சோ இப்படி இருக்கும் சூழல்ல திமுக சார்பா மண்ணின் மைந்தர்கள் அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். அது வெற்றியாளர்களை தவிர்த்து இது ஒரு பக்கம். அதிமுக சார்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அங்க போட்டி ஏற்கனவே திருமங்கலம் மோகன் அவர்கள் நிற்பார்னு சொல்லப்பட்டது. நானே தான் பதிவும் பண்ணேன். இப்போ மோகன் அவர்கள் பதிலாக SR விஜயகுமார் அவர்கள் பேர் அடிப்பட்டு கடந்த ஒரு வாரமாக SR விஜயகுமார் நிற்கிறாரா இல்ல கூட்டணி கட்சி போதா? லாஸ்ட் டைம் 2021 கூட்டணி கட்சி போச்சு. அன்பரசு நபர் போட்டிட்டாங்க, தோல்வி அடைந்தார் உண்மையிலே. அப்படி இருக்கும் சூழல்ல இந்த கூட்டணி கட்சி கொடுத்தாலும் கண்டிப்பாக தோல்வி என்பது உண்மை. இந்த சூழல்ல ஆதவ் அர்ஜுனா 2வது பொசிஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய அங்க இருக்கு. ஆனால் இப்போ கடந்த 3 நாட்களா பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் சத்யா நகர்ன்ற பகுதியில ஆக்கிரமிப்புல இருந்த இடத்தையோ சில அது ஆக்கிரமிப்பு இடமா இருந்தா கூட 20 வருஷமா ஈபி கட்டியிருக்காங்க. அது ஆக்கிரமிப்பு இடம் சொல்ல முடியாது. சோ அந்த மாதிரி சூழல்ல இந்த இடத்துக்கு வந்து உடனே அதோ ஸ்பாட்ல வந்து ஏன் அடிச்சாங்க அந்த ஒரு டிராமாட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டிராமாட்டிக்கா சொல்ல முடியாது, மக்களுக்கான ஆக்டிவிட்டிஸை பார்க்க முடிஞ்சது. ஸோ ஆதவ் அர்ஜுனா கொஞ்சம் உள்ள இறங்கி செயல்பட்டோம்னு சொல்லி அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காரு. உள்ளபடியே வாழ்த்துக்கள். வெற்றி வாய்ப்பு என்று வரும்போது வில்லிவாக்கம் தொகுதியில இப்பவும் திமுக அதிமுக மட்டும்தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்களே தவிர 3வது கட்சிக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்களா பார்க்கும்போது ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை எப்படி கேப்டலைஸ் பண்ண போறான்றது ஆதவ் அர்ஜுனா கையில தான் இருக்கு. ஏன்னா இஸ் a குட் அண்ட் ஸ்மார்ட் லீடர் இன் தாவேகா. ஆதவ் அர்ஜுனா பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களோட புரிதலுக்காக, ஆதவ் அர்ஜுனான்ற ஒரு பர்சன் தான் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற ஒரு விஷயத்த வந்து தமிழக அரசியல் விஷயத்துல கொண்டு வந்தார். அப்போ விசிகே என்ற கட்சியில இருக்கும்போது திருமாவளவன் மூலமா வந்து இந்த ஒரு வார்த்தையை இது பண்ண விட்டார். அதுல இருந்து இன்னி வரைக்கும் அது டாக் ஆஃப் தி பாலிடிக்ஸ்னு ஒரு வார்த்தையா பார்க்க முடியுது. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் கூட தாவேகா கட்சியார் புதுசுலேயே சொன்ன ஒரு வார்த்தை, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ஆதவ் அர்ஜுனா ஆஸ் அ குட் என்ன சொல்றது மக்கள் கிட்ட ரீச் ஆகிற லெவலுக்கு டைலாக்ஸ் நிறைய வச்சிருக்காரு பார்க்க முடியுது. அடுத்தபடியா கோபிச்செட்டிப்பாளையம்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் கேஎஸ் செங்கோட்டையனால கிட்டத்தட்ட 8 முறை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருந்த நபர் திரும்ப அதே இடத்துல அங்கதான் நிப்பாரு. அவரை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உள்ளபடியே ரொம்ப டஃப் இருக்கும்ன்றதை பார்க்க முடியுது. சோ இதுதான் இப்போதையோட கலை நிலவரம். தாவேகாவோட உத்தேச பட்டியல். இந்த பட்டியல் லிஸ்ட்ல கிட்டத்தட்ட 38 39 பேர் சொல்லியிருக்கேன். இது அப்படியே வருமா அப்படின்னு பார்த்தா உள்ளபடியே 100ல் 95% இது அப்படியே ரிப்பீட் ஆகும் நம்ம கேரண்டியா சொல்ல முடியும். மற்ற எல்லாமே வந்து தாவேகா சகோதரர்கள், தாவேகாவோட கட்சியினர், தாவேகாவோட ரசிகர்கள் அவர்கள் முயற்சி செய்தால் ஒரு மாற்றத்தை உண்டு செய்ய முடியும். ஆனால் அந்த முயற்சி நியாயமா இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும். அந்த டிசிப்ளின் ஒரு விஷயத்தை வந்து தயவு செய்து 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த தொண்டர்கள்கிட்ட ரசிகர்கள் கொண்டு போய் சேர்க்கணும் என்றது என்னோட தாழ்மையான கருத்தா இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.